இன்றைய சமூகத்தில் ஆண்ட்ராய்டு போனை விட போதை பொருளே கெடியது என்னும் அணியிலிருந்து பேசுவதினால் சுட்டப்புண் ஆறிவிடும். போதை பொருளால் சுட்ட வாழ்க்கை எளிதில் ஆறாது. நடுவர் அவர்களே, இன்று மனித சமுதாயம் பல்வேறு வளர்ச்சிகளை கண்டு வருகிறது. அந்த வளர்ச்சிக்கு நடுவே போதை பொருள் நம் சமூகத்தை விழுகி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல இளைஞர்கள் எல்லாம் புத்தகத்தை தேடினாங்க. ஆனா இப்போ சில தவறான நட்பால போதை பொருளை தேடிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, முந்தைய நாட்கள் எல்லாம் நான் டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும் சொல்லிட்டு கனவு கண்டாங்க. ஆனா இப்போ இந்த போதை பொருளால நான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, போதை பொருள் ஒருத்தவங்களுடைய உடல் நலத்தை மட்டும் பாதிப்பதில்லை, குழி வேலை எதிர்காலம் சொல்லிட்டு எல்லாத்தையும் பாதிக்குது. ஒரு குடும்பத்தை அழிக்க ஆயுதம் தேவையே இல்லை. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு போதை பொருள் போதும். தாயின் கண்ணீரை மதிக்கும் பையனோ, தந்தையுடைய வேர்வை துளியை மதிக்கும் பையனோ அந்த போதை பொருளை தொடவும் மாட்டான், அந்த போதை பொருளுக்கு அடிமையாகவும் மாட்டான். நடுவர் அவர்களே, ஒரு இளைஞன் அந்த போதை பொருளை பயன்படுத்திட்டு பைக்கை திருவுனானா எப்படி திருவுறான்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. நடுவர் அவர்களே, கண்ணு முன்னு தெரியாம திருவுறான், கடைசியில் அவன் உயிர் போறதா மிச்சம். நடுவர் அவர்களே, போதை பொருள் சில நிமிடம் சந்தோஷத்தை தரலாம், ஆனால் ஒரு விபத்து வாழ்நாள் முழுவதும் கண்ணீரை மட்டுமே தரும். நடுவர் அவர்களே, போதை பழக்கம் இருக்கும் ஒரு நபர் மறுநாள் அதே டைமுக்கு குடிக்கலனாக்கா கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருதான். அந்த அளவுக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காங்க. நடுவர் அவர்களே, போதை பொருள் பயன்படுத்துறவங்க நிதானமா இல்லாதனால தான் நம் நாட்டுல கொடுமைகளும் தவறும் அதிகமா நடந்துட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, போதை பொருள் இருக்கும் இடத்தில் அமைதி இருக்காது, கல்வி இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, குடும்ப மகிழ்ச்சி இருக்காது, இறுதியில் மனித நேயமே இருக்காது. நடுவர் அவர்களே, அதனால் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பது அரசு மட்டுமல்ல, பெற்றோர், ஆசிரியர், நண்பர் என்று எல்லாருடைய பொறுப்பும் இருக்கு. என் பேச்சை ஒரே வரியில் முடித்துக் கொள்கிறேன். போதைப் பொருள் இருக்கும் இடத்தில் வாழ்க்கை இல்லை, விழிப்புணர்வு இருக்கும் இடத்தில் தோல்வி இல்லை என்று கூறி மொபைல் போனை விட போதையே மிகவும் கொடியது என்று தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.